விறகு வெட்டியும் தேவதையும். ஒரு காட்டில் விறகு வெட்டி மரத்தின் கிளையை வெட்டி கொண்டிருந்தார். அப்போது கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது. விறகு வெட்டி கவலையுடன் இருந்தார். அப்போது வனதேவதை ஆற்றிலிருந்து மேலே வந்தார். ஏன் சோகமாயிருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அந்த விறகு வெட்டி, என் கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது என்று சொன்னார். உடனே தேவதை கீழே சென்று ஒரு தங்க கோடாரி எடுத்து வந்தார். விறகு வெட்டி, இது என் கோடாரி இல்லை என்றார். மீண்டும் தேவதை கீழே சென்று ஒரு வெள்ளி கோடாரி எடுத்து வந்தார். விறகு வெட்டி, இதுவும் என் கோடாரி இல்லை, என் கோடாரி இரும்பும் மரமும் சேர்ந்த கோடாரி என்றான். தேவதை கீழே சென்று விறகு வெட்டியின் கோடாரியை எடுத்து வந்தார். விறகு வெட்டி, இதுதான் என் கோடாரி என்று சொன்னான். தேவதை, அந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் நீயே வைத்துக்கொள், ஏனெனில் நீ நேர்மையான விறகு வெட்டி என்று சொன்னார்.